நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் ஆண்டவரே, எல்லா இடங்களிலேயும் அடே வெற்றி சிறந்தவரே, ஆண்டவரே அதிகாரம் உடையவரே, வல்லமை உடையவரே, பிதாவினால் உயர்த்தப்பட்டவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாய் நாம் யாவுமை முன்னிட்டு ஆணையிடும்படியான மேலான நாமம் உடையவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த இரத்தத்தை எல்லா இடங்களையும் நாங்கள் தெளிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், கல்வாரி நாயகனுடைய இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், பாவங்களை கழுவுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், சாபங்களை முறிக்கிற நசுனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், பிரிவினை அகற்றி போடுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், நீதிமானாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், சத்துருவை நடுநடுங்க வைக்கிற, பிசாசின் கிரிகளை நடுநடுங்க வைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். கணித்ரியா இந்த இடத்திலிருந்து இழுத்து கொண்டு போகிற, அழித்து விடுகிற தீய கிரிகளை நிர்மூலமாக்குகிற நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரே, மாசில்லாத பரிசுத்த இரத்தம் ஜெயம். ஹalleluya. ரிவனதியாம் கரபா ஓஷலரி கதனதியாம் கரபா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளாக
தனித்தனியே குடும்பங்களாக ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருஷவாக்கம் பகுதி முழுமையாய் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. லிங்க்ல எங்கிருந்தோ கலந்து கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைகள். ஆண்டவரே அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பங்களிலே அந்த எல்லைகளிலே அவர்கள் இருக்கிற தேசத்தின் பகுதிகளிலே உடைய இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ரிமானதியாங்கரபன ஓஷம்தனமே கோததியாங்கரபன ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேசம் எல்லாம் உலக நாடுகள் எல்லாம் ஆண்டவரே நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, இலங்கை கொழும்பு பகுதிகள், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளை எமது கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம், இந்த ரத்தத்தில் கொடுக்கிறோம். தூர தேசங்களில் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே குடும்பங்களாக, நண்பர்களாக, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக, ஆண்டவரை கூட்டு குடும்பங்களாக, யாரோடு அதிகமான மணி நேரங்கள் ஒரு நாளிலே செலவழிக்கிறார்களோ எல்லாரோடு கூட சேர்த்து உமது ரத்தத்தில் கொடுத்து ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியம் இல்லாத எல்லாவற்றையும் விட்டு எங்கள் பிள்ளைகளை வேறு பிரித்து பரிசுத்த பாதையிலே தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவன், ஆண்டவரே காத்துக்கொள்ள உண்மையுள்ள தேவன். ஓ ரபன மகந்துரத்யங்கரபா ஓஷலரிகனதிரி கபல பிரகத நதி அங்கரபா ஓரினி கரம்த நதியா துரி கபலபன எல்லா பாரங்களையும் உம் சமூகத்திலே நாங்கள் வைத்து விடுகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே எதை நினைத்து பயம் இல்லையே, எதை குறித்து பயம் இல்லையே, என்னேச நடத்துகின்றே தினம், என்னேச நடத்துகின்றே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். உம்மை தானே பற்றி கொண்டே, பற்றி கொண்டே உன் தோளில் அமர்ந்து விட்டேன் நான், உன் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். இந்த உபவாச ஜெபம் முடிந்து நாங்கள் வீடு திரும்பி ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் குடும்பங்களோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்தும் நேரம், காலம், சமயம் வரைக்கும் எங்களை விட்டும் பிரசன்னம் விலகாதிருப்பதாக வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். எங்கள் நடுவிலே நீர் மகிமைப்படுவீராக, எங்களோடு தங்கியிருப்பீராக, எங்களோடு பேசுவீராக.
எங்களோடு தங்கீரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். நாம் யார் என்கிற தலைப்பில் தேவ நீதியை நிறைவேற்றுபவர்கள் நாம என்கிறதை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, தேவ நீதி எது? நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு நியமிக்கப்பட்ட தேவ நீதி. இதை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 17 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இது நமக்கு நல்லா தெரிந்த பகுதி தான், வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றது எதற்காக? தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஞானஸ்நானம் பெறுவது எதற்குன்னே தெரியாம எடுத்தவங்க நிறைய பேர் உண்டு. ஞானஸ்நானம் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறது தெரியாது, ஏதோ எல்லாரும் எடுக்கிறாங்க, நானே எடுத்தேன், சபையில வரணும் அதுக்காக எடுத்தேன், திருவிருந்தில் பங்கு பெறணும் அதற்காக எடுத்தேன்னு சொல்றவங்க அநேகர் உண்டு. இன்னும் ஒரு சிலர் பாரம்பரியமாக இருந்து கொண்டு பிறரை குற்றம் சுமத்தி ஞானஸ்நானம் எடுத்து எத்தனையோ பிள்ளைகள் பின்மாற்றத்தில் இருக்க, நான் எதற்காக அந்த நீதிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய குடும்பத்தில் கூட உண்டு. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் குற்றம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பரிசுத்த தேவன். ஆனால் நமக்கு அவர் இந்த நீதியை கற்றுக் கொடுக்கும்படிக்கு அவர் தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன? இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில வானம் திறக்கப்பட வேண்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் அது திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த முழுகி ஞானஸ்நானம் பெறுவதற்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்திற்காக எடுக்கிறது ரொம்ப அவசியம். அது மாத்திரமல்ல, ஆவியினாலும் பிறக்க வேண்டும், ஆவியானவரால் பிறக்க வேண்டும். இது எனக்கு அவசியம் இல்லை என்று நினைக்கும் போது நாம் நிச்சயமா ஒரு தோல்வி நிறைந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம். தேவ ஆவியானவரை யாரெல்லாம் கனம் பண்ணுகிறார்களோ அதை வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், அதை ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், அதை ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், அதை பரிசுத்த வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதங்கள் விடுதலை உண்டு. எதிரியான சாத்தானை அழிப்பதிலே அவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பிதாவின் சத்தம் வானத்திலிருந்து உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பிரியத்தை நாம் பெற வேண்டுமானால் இந்த 2 விதமான ஜலத்தினாலும் ஆவியினாலும் திறக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவானை பார்த்து, இப்பொழுது இடம் கொடு. இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது, but Jesus answered and said to him, permit it to be so now, for thus it is fitting for us to fulfill all righteousness. எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும். வெறும் ஞானஸ்நானம் எடுக்கிறது மட்டும்தானா? அப்படி கிடையாது. லூக்கா 11:42 வசனம் சொல்லுகிறது,
நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா? மேலான தேவ நீதியிலே வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி இருக்க வேண்டும். வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை எப்படி நமக்கு அது வேதனையாக இருக்கிறதோ, அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் வளர வேண்டும். லூக்கா 11:42 வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் இவங்களுடைய நீதியை விட நம்ம எப்படி இருக்கணுமா? மேலான நீதி. இன்னைக்கு நமக்கு நம்ம சொல்லிக்குவோம், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், தவறாம ஆலயத்திற்கு போகிறேன் அப்படின்னு நம்மை குறித்து சொல்லுவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வேதபாரகர் பரிசேயர், இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் நம்ம விட அதிகமாய் ஆண்டவருக்குள்ளாக கரெக்டாக இருக்கிறேன்னு சொன்னவங்க தான். ஆனால் அவங்க பாருங்க, அவங்க செய்கிற மாதிரி நாம் ஒருவேளை வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவங்க எப்படி இருப்பாங்களாம்? வேதத்தை கற்று தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்த வரைக்கும் எல்லாம் நமக்கு தெரியுமா என்று யோசித்தா நமக்கு இன்னும் தெரியல. புதுசாக நம்ம என்ன செய்கிறோம்? படித்து கொண்டே இருக்கிறோம். தேவாவியனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதில் பரிசேயர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? எல்லாத்துலேயும் தசமாக கொடுக்குறீங்க, ஆனால் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்களே. இதுதான் தேவ நீதி, நம்ம பின்பற்ற வேண்டிய காரியம். நம்ம வளர்ந்து வரும்போது நமக்கு தெரியும் தசமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். ஆலயத்துக்கு வரணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்மள அநேகருக்கு தெரியும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன சொல்லுகிறார்? பரிசேயருடைய நீதியிலும் இல்லைன்னா அவங்க செய்கிறாங்களே இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் தசமபாகம். இன்னைக்கு ஒரு வேளை நமக்கு கொடுக்க முடியாமல் இருக்கலாம். சில குடும்பங்களில் கணவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் இருக்கும், தாய் தகப்பனுடைய பெர்மிஷன் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை கடன் வாங்கிட்டு வருகிற பணத்தை அப்படியே கொடுக்குறவங்களாம் இருக்கலாம். அப்போ அதற்காக ஒரு கடன் வாங்கி தசமாக கொடுக்கணும்னு கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய நேரத்திலே தசம்பாகத்தை கொடுக்கலாம். நம்முடைய நேரத்தில் இல்லைன்னா நம்முடைய வாழ்நாள், நம்முடைய ஒரு நாளில் இருக்கிற 24 மணி நேரங்களை சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு நேரம், துதிக்கிறதுக்கு ஒரு நேரம், வேதம் வாசிக்க தியானிக்க ஒரு நேரம், நமக்காகவே ஜெபித்து கொண்டு இராதபடி பிறருக்காக, தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வரும்படியாக இன்றைக்கு திக்கற்ற பிள்ளைகளால் இன்னைக்கு அவர்களுக்காக ஜெபிக்க ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில கைவிடப்பட்டிருக்கிற அநேகம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களை தத்தெடுத்து மொர்தெகாய் எப்படி எஸ்தரை தத்தெடுத்தாரோ அதை போல தத்தெடுத்து நாம் அவர்களை கர்த்தருக்குள் வளர்ப்பதற்காக கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணலாம். நம்மிடத்தில் உள்ள கொஞ்சத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஒருவேளை சில பேருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர் இருக்கும்போது இந்த பரிசையை செய்தது போல எல்லாத்துலேயும் தசமாக கொடுக்க முடியாமல் போகலாம். அந்த வழியிலெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். அப்போ தேவன் பாருங்க, நம் உள்ளத்தை காண்கிறார். அதான் தசமாக கொடுக்க முடியலையே, நான் தேவனை விட்டு பின்னாடி போகிறேன் என்று நினைக்க கூடாது. சில நேரங்களில் தேவ ஊழியர்கள் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் நான் போயிருக்கேன். அந்த நாட்களில் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்ட நாள். ஆனால் தேவன் பாருங்க, தமது மிகுந்த கிருபையினால் என்னை பெரிய ஊழியக்காரர்களை கரங்களை என் தலைமையில வைத்து ஆசீர்வதிக்கப்படும்படியா. எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க, என்கிட்ட கிஃப்டே இருக்காது, பைசா இருக்காது, ஒரு 1000 ரூபாய் ஒரு கவரில் போட்டு கொடுக்க கூட எனக்கு இருக்காது. அப்படிப்பட்ட நாட்கள் 500 ரூபாய் கூட ஈவன் இருக்காது. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிருபையினாலே நான் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இருந்திருக்கேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நம்ம போகிற பாதைகளை அறிந்திருக்கிறார். தேவ நீதியை நிறைவேற்றணுங்கிற உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் வாசல்களை அவர் திறந்து கொடுப்பார். தீத்து 2ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 15 வசனங்களை கூட நம்ம பார்க்கிறோம். தேவ நீதியை நம்ம பின்பற்றும் போது மற்ற யாரிடத்திலும் காணப்படாத அருமையான சுபாவங்கள் அது நம்மில் காணப்பட்டு நம்ம எப்படியா மாறுவோம்? தேவ சாயலாய் மாறுவோம். நம்மை பார்க்கிறவங்க யாரும் நம்மளை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும், இயேசுவின் நீதியை பார்க்கணும். நம்ம ஒருவேளை உலக பிராரமாக எடுத்துக்கிட்டால் பல தொழில்களையோ வேலைகளையோ செய்கிறவங்களா இருக்கலாம், வேலைக்காரங்களாக இருக்கலாம். அதனால் அது அவங்க ஒரு மட்டமான வேலைன்னு கிடையாது. எது மட்டமான காரியம் செய்யக்கூடாதது? பிறர் பொருளை இச்சித்து எடுத்துக்கொள்ளுவது, திருடுவது, இல்லைன்னா
தவறாக சில பேர் பிச்சை எடுப்பாங்க. பாவம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தா அவங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட இல்லாத பேங்க் அக்கௌண்ட்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள், கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்கி ஃப்ராட் பண்ணுகிற காரியம், மற்றவங்களுடைய சொத்துக்களுக்கு அபகரிப்பதற்காக கிறிஸ்தவங்களை மாதிரி காமிச்சிக்கிறது. இந்த பக்கம் நான் இயேசுவின் பிள்ளை, அந்த பக்கம் நான் வேற பிள்ளை அப்படின்னு ஒரு வீட்டிலே 2 பேர் 2 விதமாக இருப்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, நான் பணத்தை சம்பாதிக்கணும் அவ்வளோதான். அப்படி நாம் வாழுகிறது தேவன் வெறுக்கிறார். வசனம் சொல்லுகிறது வேலைக்காரரே. இப்போ நம்ம யாராவது வேலைக்காரர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மட்டமானதை நினைப்பாங்க. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேலைக்காரங்க தான், நான் வேலைக்காரி, எந்த வேலையும் சேர்க்க மாட்டாங்க. இயேசு பார்த்தார், என் வேலையை நீ சேர்த்துக்கோ, உனக்கு என்ன தகுதி இருக்குதோ உள்ளபடி வா, உன்னை சேர்த்துக்கிறேன்னு அவர் சேர்த்து கொண்டார். அப்போ நான் ஆண்டவருக்கு வேலைக்காரி. அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் சொல்லியிருக்கு பாருங்க, வாசிப்போம். தீத்து 2:9 முதல். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக, உபதேசத்தை அலங்கரிக்கணுமா? ஆண்டவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், அது நமது வாழ்க்கையில் அலங்கரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட அலங்காரம்? தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து, எதிர்த்து பேசாமல், எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகலவித நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. இப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? வேலைக்காரங்கன்னு சொல்லுகிறோம். எத்தனை பேர் நீங்கள் சொல்லுகிறீங்களோ அதில் சந்தோஷப்படுகிறீங்களோ? நம்ம எப்படி இருக்கணுமா? கற்றுக்கொண்ட உபதேசத்தை நமது வாழ்விலே அலங்கரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரோடு எதிர்த்து தர்க்கிக்க கூடாது. ஏன் என்ன மட்டும் இப்படி வச்சுருக்கீங்க, அவங்கள மட்டும் அப்படி வச்சுருக்கீங்க என்று சொல்லி கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி, 12ஆம் வசனம், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இப்போ நம்ம வாழ்க்கை என்ன செய்ய, நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். அப்போ தான் நிறையா புரியும். மடமடன் வாசிக்கிறது ஒன்றுமே புரியாது. இதில் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையினால் இன்னைக்கு ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? எதை வெறுக்க வேண்டும்? அவபக்தி. அவபக்தி அவபக்தி இருந்துச்சுன்னா எல்லா பாவமும் நம்ம இடத்துல வந்துடும். அடுத்தது லௌகிக இச்சைகள், அதை ஒவ்வொரு நாளும் வெறுக்கணும். தேவனை விட்டு வேறு பிரிக்கிற எல்லாவற்றையும் வெறுக்கணும். தேவனோடு நம்ம இருக்கிறோமா? லௌகிக இச்சைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் எத்தனையோ காரணங்களை காமிப்பாங்க. வெளியில் போடுற வேஷத்தை ஆண்டவர் சொல்லலை. உள்ளான இருதயத்தில் உலக இச்சைகளை நாம் வெறுத்துட்டோமா? இன்னும் எத்தனை காரியங்களை நாம் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்பதை நினைவு கூறணும். வெளியில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லுகிற காரியத்தை தேவன் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு அதை ஒன்று அவுட்வேர்டில் மட்டும்தான் நம்ம மாறுகிறோமே தவிர, ஒரு சிலர் மாறுவாங்க. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் பாருங்க, அது பயங்கர மோசமானதாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உள்ளம் எப்படி இருக்குது அதையும் செய்து. அடுத்தது பாருங்க, இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தி, குழப்ப சிந்தை, எப்போ பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்கிற சிந்தையில் ஒரு தெளிவு வேணும். இருதயத்தின் நினைவுகளில் ஒரு தெளிவு வேணும். புத்தி, தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி, அப்படி ஜீவனம் பண்ணி ஆண்டவர் வரும்போது என்ன செய்வோம்? எல்லாவற்றிற்கும் பலனை பெற்றுக்கொள்ளுவோம். இன்னைக்கு இருக்கிற தேவ நீதியாய் நான் வாழ்ந்தாலும் உலகத்தில் ஒருவேளை எனக்கு ரிவார்டு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுப்பார் என்கிறதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆண்டவருக்குரிய சொந்த ஜனங்களாக, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக,
நல்ல கிரியைகள் செய்யணும். கொர்நேலி என்ன செய்தார்? நல்ல கிரியைகள் செய்தார். தொற்கால் என்ன செய்தாங்க? நல்ல கிரியைகளை செய்தாங்க. யாகேல் என்ன செய்தாங்க? நல்ல கிரியைகளை செய்தாங்க. நாமும் செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தார், பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்தார் என்பதை வாசிக்கிறோம். இவைகளை பேசும்போது நாம் கடிந்து கொண்டு கூட பேசலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. இதான் தேவ நீதி. தேவ நீதினு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் அன்பின் மிகுதினால என்ன செய்வோம்? கீழே வரைக்கும் ஒரு குப்பையை போல நம்மளை தாழ்த்துறது கூட விட்டு கொடுத்துருவோம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். அதனால உலகம் என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் நம்மளை குட்டி குனிய வச்சு நம்மளை வேதனைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல பாவங்களை கூட முடிஞ்சு அழிச்சிடும். அப்படியாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். இன்னைக்கு தேவாலயத்திற்கு வந்திருக்கிறோம், உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை ஒரு 2 மணி 3 மணியோ 2:30 மணியோ ஒருவேளை நம்ம அடக்க ஒழுக்கமாக இருக்கலாம். ஆனால் இங்கே வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? வீடுகளில் ஃபோனில் யார் கூட என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? என்ன பேசிக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் பேசாததையா நான் பேசினேன் அப்படி சொல்லுவோம். அப்படி கிடையாது. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னார்னா யோசித்து பார்க்கணும். எப்படி நான் அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினேன்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேசிட்டு என்ன செய்வோம்? என்ன பேசிட்டோம் பெருசா? எங்க கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் வார்த்தை சொல்லி பாருங்க. தேவனை சேவிப்பது விருதா? உபவாசிச்சோம், ஜெபிச்சோம், ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தோம், பட்டினியாய் கிடந்தோம், இங்க வந்து சில பேர் தூங்கணும், என்ன லாபம் இருக்குது? அப்படிதானே? இங்கே வந்து தூங்கணும், இங்கே வந்து யோசித்தோம், மார்க்கு போட்டோம், இந்த உபதேசத்துக்கு எத்தனை மார்க்கு போடலான்னு இப்படி வர்றது கிடையாது. எல்லாம் செய்தோம். ஆனால் செஞ்சுட்டு என்ன செய்கிறோம்? நான் தான் உபவாசம் 40 நாள் போனேன், இன்னதான் நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கல. இங்கேருந்து ஒரு 2 மணி வரைக்கும். அதுக்கு பிறகு நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது? நாம் யாரோட பழகுகிறோம்? இது முடிஞ்சவுடனே என்னெல்லாம் பேசுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை தேவனை சேவிப்பது விருதா, அவர் வார்த்தையை கீழ்ப்படுகிறது வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்ம வாய் வார்த்தையில் பவர் இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்கள், தேவனை தேடவே இல்லை. என் சர்ச்சில் பாருங்கள், ஒரு சில தேவனை தேடவே மாட்டேங்கிறாங்க. என்னம்மா நல்லா இருக்காங்க. அப்போ நம்ம தான் சொல்கிறோம், அவங்கள என்ன செய்யணும்? வாழ்த்துறோம் பாருங்கள். அகங்காரிகள் நல்லா இருக்காங்க சொல்கிறோம்ல. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறாங்க. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுறாங்க. நான் மட்டும் ஏன் இப்படி? ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். இப்படி தானே? சில நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளை ரொம்ப நேசித்து, அம்மா அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒருவேளை மனைவி கணவன் மேலே ரொம்ப அன்பு வச்சா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மனைவி கணவன் மேலே அன்பு வச்சா அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம். அதுக்கு பிறகு நித்தியமானவர், நிரந்தரமானவர், எப்போவுமே அவர் தான். நம்மளை என்ன செய்ய மாட்டார்? வலது பக்கம் இடது பக்கம் சாயவே விட மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப பிரியமானவங்க, அதுதான் அர்த்தம். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகம் இருக்குதான். ஆண்டு சொல்றார், இருங்கம்மா இருங்க. கர்த்தருக்கு முன்னாடி ஒரு ஞாபக புஸ்தகம் உண்டு, அதில் எழுதி வைப்பாரா அவர் நாமத்தை யார் தியானிக்கிறாங்க, அவர் சமூகத்தில் யார் பயந்து இருக்கிறாங்க, அது எழுதி வைக்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் எழுதி வைப்பாராம். எழுதி வைத்து அவர் சம்பத்தை ஒரு நாள் சேர்ப்பார்ல, மத்திய வானிலேயே கூட்டி சேர்ப்பார்ல. அவருக்கு பிரியமானவர்களை ஒருவேளை இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடித்து தம் ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பார்ல. அப்போ அந்த நாட்கள் அவர் என்ன செய்வாரா? என்னுடையவர்களாய் இருக்கும்படி லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் என்ன செய்வாரா? அசைவாடுகிற தேவன். லீலி புஷ்பங்களுக்குள்ளே சோர்வுகளை மாற்றுகிற தேவன். லீலி புஷ்பங்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். அந்த தோட்டத்தில் உலாவி வருகிற தேவன் ஒரு நாள் என்ன செய்வார்? அந்த லீலி புஷ்பத்தை பறித்து
தன் தோட்டத்தில் வச்சுக்குவார், தன்னோடு வச்சுக்குவார். அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன், அதன் பலனை கொடுப்பேன்னு சொல்றார். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ஒரு மகனை தன்னுடைய தகப்பன் கடாட்சிக்கிறது போல இன்னைக்கு நம்ம கூட எத்தனை சமயங்களில் பாருங்க, வெயிலுக்கு பிறகு ஒரு நிழல் வந்துச்சுன்னா அதை அனுபவிக்கிறோம். அப்போ அனுபவிக்கும் போது என்ன செய்கிறோம், பரவாயில்லையே கர்த்தர் இவர்களெல்லாம் எனக்கு ஆதரவாய் வைத்தாரே, பிள்ளைகள் அச்சு இருக்கிற உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகளின் திரள் நெருக்கமாயிருக்கும். கஷ்டத்தையே பார்த்து, துன்பத்தையே பார்த்து, ஏளனம் பண்ணுகிறவங்களையே பார்த்து, தனித்து நின்று வனாந்திரம்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் செய்கிற காரியம் எப்படி இருக்கும், சந்தோஷமாயிருக்கும். பட்ட துன்பம் எல்லாம் மறைந்து போயிடும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்ப தெரியும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியர் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள ஒரு காரியம். அப்ப தேவ நீதி வெளிப்படும் வரை பொறுமையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 1 கூட 5 முதல் 8 வரைக்கும் வாசித்து கொள்ளுங்க. இதுல 1 தேவ நீதி 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுடைய நீதி. அப்ப எப்ப கிடைக்குமா? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலை தெரிகிற அக்கினியோடு வரும்போது, வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு நாள் வைத்திருக்கிறார் கர்த்தர். நேர்த்தியாய் நமக்காக கிருபை தருவார். உபத்திரவப்படுகிற நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் இளைப்பாறினாங்க, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சுகித்திருந்தாங்க. யோபு இந்த உலகத்திலேயே வாழ்ந்து சுகித்திருந்தார். அதுபோல நமக்கும் இளைப்பாறுதல் உண்டு. எப்பவுமே உபத்திரம் இல்லை, இப்படியே நம்ம செத்து போறது கிடையாது. இந்த உலகத்தில் தேவரீர் நம்மை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாம் துன்பத்தை கண்ட காலங்களுக்கும் சமமாய் மகிழ்ச்சி ஆக்குவார். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்கே பார்த்துக்கிறேன்னா அங்கே தான் போய் பார்க்கணும், இல்லாண்டதில் நான் இருந்து பார்த்துட்டு வரேனே அப்படி சொன்னால் இருந்து பார்ப்போம். மரணமும் ஜீவனும் அவனவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் அப்படி எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தாவே, இந்த கிருபை உள்ள வார்த்தைகளுக்கு உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நாளை தினத்தில் யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே ஒரு சப்தன்மே நெக சுபலந்து ஹாத்தந்து ரோதுரி கரபா அப்படியே மென்மை ஆகிய பாஷைகளில் பேசுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை ஒப்பு கொடுக்க வைப்பார். ஒருவேளை ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார், ஆறுதலை கொடுப்பார், புது கிருபைகளை கொடுப்பார், புதிய அபிஷேகத்தை கொடுப்பார். ஓ ரகத நம ஹசப நம உஷபனம கந்தரபா தி ஹம்சுலோத ரக்க ரந்தனா தியக்கரோ தி ஹில்சுபலோகிர் தியாத்துனி இப்ரஹிமர் துவாத்தன் துருதுரி கரம்தனா ஓ शब्दन में नहीं नुबिया करबा ओ शला हसली करागदू इदना क्यान मेरा होबलते लेकिन शुद्ध असल बाना इबल तूने करमदना ओ हना हना दीरी भी शदन मेरा गुदुरबा हसली करबा नंदी आंडवरे थैंक यू होली गोस्ट आंडवरे அப்பா நாங்கள் உங்களை ஹானர் பண்ணுகிறோம், கனம் பண்ணுகிறோம், வரவேற்கிறோம். எங்கள் நடுவிலே வல்லமையாய் கிரியை செய்ய உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய வார்த்தை சொல்லுகிறது போல தேவ நீதியை செய்பவர்கள், தேவ நீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், தேவ நீதிக்காக அழைக்கப்பட்டவர்கள் எங்களை அங்கீகரியும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து இருக்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.